الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில விடயங்களை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் ரமதான் மாதத்துடைய சிறப்புகள் தொடர்பாக ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலிலே இடம்பெறக்கூடிய சில அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நசீபாக்கிய இந்த ரமதான் மாதத்தை பொறுத்த மட்டிலே பல்வேறுபட்ட நலவுகளையும் அதே போன்று பரக்கத்துகளையும் தன்னகத்தை கொன்ற ஒரு மாதமாக இருக்கின்றது என்ற அம்சத்தை உங்களுக்கு நாங்கள் அந்த வகுப்பின் போது தெளிவுபடுத்தினோம். அதே போன்று இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு விதியாக்கிய இந்த நோன்பை கொண்டு அந்த நோன்பின் மூலம் உண்டாகக்கூடிய நலவுகளை கொண்டு இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்தி இருக்கின்றான் என்ற விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அந்த அடிப்படையிலே நோன்பாளியுடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே மிஸ்கெனக்கூடிய வாசத்தை விட சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு அம்சத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். அதே போன்று நோன்பாளி நோன்பிருக்கும் காலமெல்லாம் மலாயிக்காமார்கள் அந்த நோன்பாளிக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்ற அம்சத்தையும் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். இன்றைய வகுப்பிலே நோன்போடு தொடர்பட்ட அல்லது நோன்புக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய கௌரவத்தை அடிப்படையாக வைத்து ரமதான் மாதத்துக்கு இன்னும் என்ன சிறப்புகள் இருக்கின்றன என்ற அம்சத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தை மூமீன்களுக்காக வேண்டி அலங்கரிப்பான் என்ற ஒரு அம்சமும் ஆதாரபூர்வமான செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இதுவும் கூட இந்த மாதத்துடைய சிறப்பை எங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுவான், யூஷிகு இபாதியஸ் சாலிஹூன் அன் யுல்கு அன்ஹுமுல் மஊனஹ் வல் அதா வ யஸீரு இலைக். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பார்த்து சொல்லுவான், என்னுடைய சாலிகான அடியார்கள் துனியாவிலே அவர்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை அனைத்திலிருந்தும் அவர்கள் ஓய்வு பெற்று உன்னை நோக்கி அவர்கள் வருவதற்குரிய காலம் நெருங்குகின்றது என்று அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பார்த்து கூறுவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்து அல்லாஹு தஆலா இந்த சுவனத்தை முமீன்களுக்காக வேண்டி அலங்கரிக்கின்றான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. எனவே இதுவும் கூட இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பை எங்களுக்கு உணர்த்துகின்றது. அதே மாதிரி இந்த மாதத்துக்குரிய இன்னொரு சிறப்பை உணர்த்தக்கூடிய அம்சம் என்ன என்றால், அல்லாஹு தஆலா ஷைத்தான்களை விலங்கிடுவதாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால், ஷைத்தானை பொறுத்த மட்டிலே ரமதான் அல்லாத காலங்களில் அல்லாஹுடைய அடியார்களை எவ்வளவு இலகுவாக வழிகெடுப்பானோ அது மாதிரி ரமதானுடைய காலங்களில் அவனால் வழிகெடுக்க முடியாது. ரமதானுடைய காலங்களில் அல்லாஹுடைய அடியார்களை ஷைத்தானால் இலகுவாக வழிகெடுக்க முடியாது என்ற அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு உணர்த்த வருகிறார்கள்.
அதனால ரமதானுடைய காலங்களிலே அல்லாஹுடைய அடியார்களை பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் நல்ல விடயங்களில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் கெட்ட விடயங்களிலே எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கூடுதலான மக்கள் தங்களுடைய அந்த ரமதானுடைய காலங்களை இபாதத்திலேயே தான் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் கூட அவதானிக்கலாம். காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் ஒரு இபாதத்திலே அவன் தொடர்ந்து இருக்கிறான், அதுதான் நோன்பு எனக்கூடிய இபாதத். அந்த இபாதத்தின் போது அவன் தொழுகிறான், சுன்னத்தான ஃபர்தான தொழுகைகளிலே ஈடுபடுகின்றான், தான தர்மங்களிலே ஈடுபடுகின்றான், குர்ஆனை ஓதுவதிலே ஈடுபடுகிறான், மார்க்க உபன்யாசங்களை கேட்பதிலே ஈடுபடுகின்றான். அப்போ ஒரு இபாதத்தோடு பல இபாதத்தை இணைத்து அதனை சிறப்புப்படுத்துகின்றான். அதே நேரத்தில் ரமதான் காலங்களில் இரவு பொழுது எவ்வாறு கழிகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இரவு பொழுதும் கூட அடுத்த ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் தொழுகைகளிலே கழியக்கூடிய நிலைமை இருக்கின்றது, குர்ஆன் ஓதுவதிலே கழியக்கூடிய நிலைமை இருப்பதை அவதானிக்கலாம். அதனால முழுக்க ரமதானுடைய காலம் இபாதத்துகள்ல கழியறதுனால ஷைத்தானுக்கு ஏனைய காலங்களிலே வழிகெடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பது போன்று ரமதானுடைய காலங்களிலே கிடைக்க மாட்டாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். இது இந்த மாதத்துடைய ஒரு சிறப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய அம்சம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சத்தை ரமதானுடைய கடைசி இரவிலே அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். ரமதானுடைய கடைசி இரவிலே இந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். இது ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம், பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத்திலே உள்ள மக்கள் சரியான முறையிலே நோன்பு பிடித்து அதே மாதிரி இரவு நேர தொழுகைகளிலே ஈடுபட்டு இந்த ரமதானை நல்ல முறையில் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால், ரமதான் எங்களை விட்டு விடை பெற்று போகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான். இதுவும் கூட இந்த உம்மத்துடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் மாதத்தை ஒரு மனிதர் அடைகிறது, அந்த மாதத்திலே நோன்பு நோட்பது, அந்த மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதிப்பது என்பது அல்லாஹு தாலாவுடைய தௌஃபீக் இல்லாமல் எதுவுமே ஒருவருக்கு கிடைக்க மாட்டாது. நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்பமான ஒரு நன்மையான காரியத்தை கூட எங்களால் செய்ய முடியாது அல்லாஹுடைய உதவி இல்லாமல். அல்லாஹுடைய உதவி கட்டாயம் நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு அவசியம் என்பதை நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எப்போதும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டி உதவியை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நல்ல முறையிலே இபாதத்துகளை செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக, சிறந்த முறையிலே தக்வாவோடு இஹ்லாஸோடு என்னுடைய அமல் இபாதத்துகளை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று எந்த நேரமும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் சம்பாதிக்க முடியாது. இதை எப்போது நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய இந்த விடயத்தை கூட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு கூட இதுல கூட அல்லாஹு தாலா சில அம்சங்களை வைத்திருக்கின்றான். அதுல முதலாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி, அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படணும் என்பதற்காக வேண்டி சில அமல் இபாதத்துகளை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறான். அதிலே ஒரு இபாதத்து தான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நோன்பை மூலமாக ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, அவனுடைய அந்தஸ்து உயர்கிறது. அப்ப அப்படியான ஒரு இபாதத்தை அல்லாஹு தாலா முதலாவது எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதை நினைத்து நாங்கள் முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்தேதினர்களாக இருக்கிறோம். அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அப்ப அந்த அடிப்படையில எங்களால் தவறுகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும், அதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. அப்ப எங்கட தவறுகள் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்கான வழியை அல்லது எங்கட தவறுகள் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியை அல்லாஹு தாலா இந்த நோன்பின் மூலம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் சொன்னால் அதற்காண்டி நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உண்மையிலே நாங்கள் தவறு செய்தால் அது தவறுதான், அதற்கு பிறகு அதிலிருந்து வெளியேற முடியாது, அதற்காக வேண்டி மறுமையினால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற நிலைமை எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்திருக்கும்? நாங்கள் செய்கின்ற தவறுகள் எதுக்குமே மன்னிப்பு கிடையாது.
அப்படி மன்னிப்பை பெற்று தரக்கூடிய எந்த ஒரு அமலும் கிடையாது என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தேன்னு சொன்னால் எங்கட பாவக்கரைகளை நாங்க மௌத்தாகும் வரைக்கும் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படியான நிலைமை ஏற்படுத்தவில்லை. மாற்றமாக சில இபாதத்துகளை காட்டி தந்திருக்கிறான், சில அதுக்கார்களை காட்டி தந்திருக்கிறான். இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவக்கரைகளை போக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்கட பாவங்களை எங்களை விட்டு களைவதற்குரிய இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா காட்டி தந்திருக்கிறான் சொன்னால் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்கள் நோன்பையும் பார்க்க வேண்டும். எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரக்கூடிய, எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்வதற்கும், அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை தந்திருக்கிறான். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அம்சம் என்னென்றால், இரண்டாவது அம்சம் என்னென்றால், இந்த நோன்புடைய விடயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நல்ல முறையில் நோட்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் இந்த நோன்பை விட்டு தூரமானவர்களா இருக்கிறார்கள், இந்த நோன்பை பிடிக்காதவர்களா இருக்கிறார்கள். இந்த நோன்புடைய காலத்தில் கூட இந்த நோன்பு சம்பந்தப்பட்ட எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மொத்த அடியார்களை வைத்து பாருங்கள், அவர்கள் எத்தனை வீதமானவர்கள் நோன்பு நோட்கிறார்கள், எத்தனை வீதமானவர்கள் நோன்போடு தொடர்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மொத்த அடியார்கள்ல பெருந்தொகையான மக்கள் நோன்போடு தொடர்பில்லாத மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சில நேரம் வேற மதங்கள் இருக்கலாம், வேற கொள்கைகளில் இருக்கலாம், ஆனால் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஆனால் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் அவர்களுடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு இபாதத்தை செய்வதற்கு தௌஃபீக் செய்கிறான்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிற பெரிய ஒரு உதவி. உண்மையிலேயே இந்த உதவி, இந்த பாக்கியம் இல்லாம இருந்திருந்தால் நிச்சயமாக பாவ மன்னிப்புக்குரிய அமல்கள் எதுவும் இல்லாமல், அதே நேரத்திலே சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய அமல்கள் எதுவும் இல்லாமல், எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய எந்த ஒரு அமலும் இல்லாமல் வெறுமனே உலகத்திலே ஆடு மாடு போன்ற பிராணிகளை போன்று வாழ்ந்து விட்டு மறுமை நாளிலே கை சேதப்படக்கூடிய நிலைமைக்கு மனிதன் ஆளாகுவான். அப்படியான நிலைமையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆளாக்காமல் எங்களுக்கு ரமதானிலே தக்வாவோடு நோன்பு பிடிப்பதற்குரிய ஒரு உணர்வை அல்லாஹ் தந்து அந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பு நோட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ரமதானுடைய காலங்களிலே நின்று வணங்குவதற்குரிய உணர்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நின்று வணங்குகின்றோம். ஓய்வு நேரங்கள் கிடைக்கிற நேரத்திலே குர்ஆனை ஓதிக்கொண்டு தான தர்மங்களை செய்து கொண்டு இருப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இயலுமான அளவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட இன்னொரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இடம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த நோன்புக்கு பெரிய ஒரு கூலியை தருகிறார். இது கூட அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்ட ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்கிற நேரத்திலே அதனை 10 மடங்காகவும் அதனை மறுபடியும் 700 மடங்காக சொல்லி அல்லாஹ் தஆலா அதிகரித்து தருவதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுல ரமதானுடைய இந்த நோன்பை பொறுத்த மட்டும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக பொறுப்படுத்தியிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது தொடர்பான ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்லப்படும். அப்ப இப்படியான ஒரு கூலியையும் கூட அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இந்த விடயத்திலே இருக்க வேண்டும். அப்ப 3 விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, எங்களுடைய பாவ மன்னிப்பு, எங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்குரிய இபாதத்தாக நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். இரண்டாவது, அந்த நோன்பை பிடிப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மூன்றாவது, அந்த நோன்பின் மூலமாக அதிகமான நன்மையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். இவைகளை நினைத்து அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்னு உஸைமின் ரஹிமுல்லாஹ் அவர்கள் அதாவது நோன்பினுடைய சிறப்பு என்ற ஒரு புதிய ஒரு அடுத்த தலைப்பை இட்டிருக்கிறார். அந்த தலைப்பின் கீழால் நோன்பினுடைய சிறப்பு சம்பந்தமாக சில அம்சங்களை கூறுகிறார்கள். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நோன்பை பொறுத்த மட்டிலே மின் அஃதலில் இபாதத், இபாதத்துகளிலே மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக நோன்பு இருக்கிறது
என்று இப்னு உஸைமின் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். வ அஜல்லி தாஆத், அல்லாஹு தாலாவை வழிபடுகின்ற விடயத்திலே மிகச்சிறந்த ஒரு வழிபடுதலாக இந்த நோன்பு இருக்கிறது என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜாஅத் பிஃபத்லிஹில் ஆசார், இந்த நோன்பினுடைய சிறப்புகள் குறித்து பல்வேறுபட்ட ஆதாரங்கள் எங்களுக்கு குர்ஆன் சுன்னா, அதே மாதிரி எங்களுடைய முன்னோர்களுடைய கருத்துக்கள், இப்படி பல்வேறுபட்டவைகள் எங்களுக்கு இருக்கின்றன சொல்லி இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வமின் ஃபதாயிலிஸ் ஸௌம், நோன்பினுடைய சிறப்புகளில் ஒன்றுதான் அன்னல்லாஹ கதபஹு அலா ஜமீஉல் உமம், அல்லாஹு தஆலா இந்த நோன்பை எல்லா சமூகத்தின் மீதும் கடமையாக்கி இருக்கிறான். வஃபரதஹு அலைஹிம், அவர்கள் மீது ஃபர்தாக்கியும் இருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதோட விளக்கம் என்னன்னு சொன்னால், நோன்பென்ற இந்த இபாதத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், ஏனைய இபாதத்துகள் மாதிரி அல்ல. அதாவது இந்த நோன்பை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கவில்லை. மாற்றமாக நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்துகள் மீதும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இது இந்த நோன்பினுடைய முக்கிய அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத்தினர் மாத்திரம் பிடித்துவிட்டு அதோட இல்லா போற இபாதத் கிடையாது. மாற்றமாக தொன்று தொற்று ஏனைய ரசூல்மார்களுடைய சமூகங்கள் அனைத்துமே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே மாதிரியே இந்த உம்மத்துக்கு நோட்குமாறு அல்லாஹு தஆலா பணித்திருக்கிறான். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு இபாதத் என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்கள் மீதும், அதாவது இந்த உம்மத்தி மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதாக சூரா பக்கராவுடைய 183வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதிலிருந்து நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த இபாதத்து பல சமூகங்கள், பல நபிமார்களுடைய சமுதாயங்கள் நோற்று வந்த ஒரு மேற்கொண்டு வந்த ஒரு இபாதத் என்றதை என்ன செய்யலாம், எங்களால புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் நாங்களும் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்ப இது இந்த நோன்புக்கு ஒரு அந்தஸ்தை கூட்டுகின்றது. வெறுமனே இந்த உம்மத்துக்கு மாத்திரம் என்று இருந்துன்னு சொன்னா இந்த உம்மத்து மீது விதியாக்கப்பட்டது என்று சொல்லலாம். அப்ப இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாரும் பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்வினால எல்லா சமூகங்கள் மீதும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்ற ஒரு அந்தஸ்தை, மகத்துவத்தை நோன்பு பெறுகிறது. அப்ப அந்த நோன்பை நோட்கிற நேரத்தில் அப்படியான ஒரு எண்ணத்தோட நாங்க என்ன செய்ய வேண்டும், நோன்பை நோட்க வேண்டும். இது நோன்புடைய சிறப்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நோன்பினுடைய, ரமதான் நோன்பினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அன்னஹு சபபுன் லிமக்ஃபிரத்தித் துனூப், அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ரமதான் நோன்பு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. வ தக்ஃபீரிஸ் ஸய்யிஆத், எங்களால் நிகழக்கூடிய கெட்ட செயல்களுக்கு பரிகாரமாகவும் இந்த நோன்பு இருக்கிறது. இது நோன்பினுடைய இரண்டாவது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தெளிவான ஆதாரம், நாம் அனைவருமே அறிந்த ஆதாரம், புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இதுக்கு தெளிவான ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எவரொருவர் ரமதானுடைய நோன்பை ஈமானோடும் இஹ்திசாபோடும், ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கையோடும், நம்பிக்கை என்று சொன்னால் இது என் மீது விதியாக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹு தஆலா எனக்கு இதனை கடமையாக்கி இருக்கிறான், இந்த நம்பிக்கையோடு, அதுல எந்தவித வெறுப்பும் இல்லாமல் விருப்பத்தோடும், வஹ்திசாபன் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தும் யார் நோன்பை நோட்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நோன்பு நோட்கின்ற நேரத்தில் கட்டாயம் இந்த இரண்டு அம்சங்களும் இருக்க வேண்டும். முதலாவது ஈமான் இருக்க வேண்டும். அதாவது இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், என் மீது அது கடமையான ஒரு இபாதத்து, அதனால நான் மன விருப்பத்தோடு இதனை பிடிக்கிறேன் என்ற நிலைப்பாடு முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே இதற்கு எனக்கு கூலி கிடைக்க வேண்டும்,
என்ற இந்த ரெண்டு எதிர்பார்ப்புகளோடும் இந்த ரெண்டு அம்சங்களோடும் ஒரு மனிதர் நோன்பு நோற்றால் தான் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அது இல்லாம ரமதான் வந்து விட்டது, எல்லோரும் நோட்கிறார்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லோரும் நோட்கிறார்கள், அல்லது இது ஒரு வளமை என்ற அடிப்படையில ஒருவர் நோன்பு நோட்பார்ன்னு சொன்னால் இப்படியான ஒரு கூலி அவருக்கு எதிர்பார்க்க முடியாது. வெறுமனே நோன்பு பிடித்தால் அவருடைய முன் சென்ற பாவம் மன்னித்து விடப்படும் சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லலாம். ஆனா அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஈமானையும் இஹ்திசாப் ரெண்டையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த ரெண்டின் அடிப்படையிலே நோன்பு நோட்டவர்களுக்குத்தான் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் 5 நேர தொழுகைகள், அதே மாதிரி வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ ஒரு ஜும்ஆல இருந்து இன்னொரு ஜும்ஆ, வ ரமதானு இலா ரமதான் ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான், முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். அதாவது இங்கே சொல்லப்பட்ட இபாதத்துகளை பொறுத்தமல்ல, ஒரு இபாதத்தை செய்துட்டு அதே இபாதத்து தொடர்ந்து வருகிற நேரத்தில் அதனையும் செய்வார் என்று சொன்னால் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஐவேளை தொழுகைகள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. நாங்கள் இப்போது சுபஹ் தொழுகிறோம், அது பிறகு நாங்கள் துஹரை எதிர்பார்த்து நின்று அது பிறகு தொழுவோம் என்று சொன்னால் சுபஹுக்கும் துஹருக்கும் இடையில் உள்ள செய்த அந்த சிறிய பாவங்களுக்கு நாங்கள் தொழுகிற அந்த துஹர் தொழுகை பரிகாரமாக அமைகிறது. அதே பிறகு அசர் தொழுகிற நேரத்தில் துஹருக்கும் அசருக்கும் இடையில் உள்ள சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்புறம் மக்ரிப் தொழுகிற நேரத்தில் மக்ரிபுக்கும் அசருக்கும் இடையில சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையையும் எதிர்பார்த்து காத்திருந்து நாங்கள் தொழுகிற நேரத்தில் ஒவ்வொரு 2 தொழுகைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதே மாதிரி ஜும்ஆ, ஒருவர் இவ்வாரத்திலே உள்ள ஜும்மாவை தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது பிறகு எதிர்பார்த்திருக்கிறார் அடுத்த ஜும்மா வரைக்கும், அடுத்த ஜும்மா வந்தோடனே அதனையும் அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் இந்த 2 ஜும்மாக்களுக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற சிறிய பாவங்களுக்கு கடைசியா நிறைவேற்றப்பட்ட அந்த ஜும்மா பரிகாரமா அமையுது. அதே போல அடுத்த ஜும்மா வரை எதிர்பார்த்து அதனையும் நல்ல முறையில நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அந்த 2 ஜும்மாக்களுக்கும் இடையில இடம்பெற்ற சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமா அமையும் சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரிதான் ரமதானை நபி அவர்கள் சொல்கிறார்கள். வ ரமதானு இலா ரமதான ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான், அதாவது ஒரு ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதித்து நாங்கள் அதனை வழி அனுப்பி வைத்து விட்டு அடுத்த ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பிற அடுத்த ரமதானை அடைந்து அதனையும் நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்துவோம் என்று சொன்னால் 2 ரமதான்களுக்கு இடையிலே இடம்பெறக்கூடிய சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதானை பொறுத்த மட்டிலே அது எங்களுடைய பாவங்கள், ரமதானுடைய நோன்பு எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்பதைத்தான் இது எங்களுக்கு உணர்த்துகிறது. கடைசியாக இன்னொரு சிறப்பை சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால் ரமதான் நோன்புடைய சிறப்புகளில் அடுத்த சிறப்பு தான் அல்லாஹு தாலா ரமதானுடைய நோன்புக்கு கிடைக்கின்ற கூலி எந்த அளவு என்று சொல்லி வரையறுத்து சொல்லவில்லை. வரையறுத்து அல்லாஹு தாலா சொல்லவில்லை. மாற்றமாக நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்றுதான் அல்லாஹு தாலா வாக்களித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, அதாவது ஹதீஸுல் குத்ஸி என கூடிய வகையை சேர்ந்த ஹதீஸ். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களுமே அவனுக்குரியது, இல்ல ஸௌம நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ அது எனக்குரியது, வான அஜ்ஸி பிஹி நான் தான் அதற்குரிய கூலியை கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப நோன்பு அல்லாஹு தாலாக்குரியதாகவும் அதற்குரிய கூலி அவன் கொடுப்பதாகவும் இந்த செய்தியிலே அல்லாஹு தாலா கூறுகிறான். அதே மாதிரி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே இந்த செய்தி வருகிறது, குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு அமலையும் எடுத்து பார்த்தீர்கள் எல்லா அமல்களுமே அது அவனுக்குரியதுதான். யுதாஃபு அது பன்மடங்காக்கி கொடுக்கப்படும், அது
பன்மடங்காக்கி கொடுக்கப்படும். அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அவன் ஒரு நன்மையான காரியத்தை செய்வான் என்றால் அதை 10 மடங்காக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுப்பான். இலா 700 ضعفன், அதை அல்லாஹு தஆலா 700 மடங்கு வரைக்கும் என்ன செய்வான், அதிகரித்து கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கால அல்லாஹு தஆலா இல்ல ஸௌம, நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லி, நோன்பு எனக்குரியது, வஅனா அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேனாக இருக்கிறேன். யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, அவன் நோன்புடைய காலத்திலே தன்னுடைய உணர்ச்சியையும் தன்னுடைய உணவையும் எனக்காக வேண்டி அவன் தவிர்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அவனுடைய நோன்புக்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய பொறுப்பாக அதை எடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக நோன்புக்கு அல்லாஹு தஆலா கூலி இவ்வளவுன்னு சொல்லி என்ன சொல்லல. அது இந்த நோன்புடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறது. சாதாரணமாக உலகத்திலே ஒரு வேலையை சொல்லிவிட்டு இந்த வேலையை செய்தால் இவ்வளவு பணம் தருவேன் என்று சொல்லப்பட்டால், அல்லது ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடாத்தி அதிலே கலந்து கொண்டவர்களுக்கு இவ்வளவு பெருமதியான பரிசு தருவேன் என்று சொல்லப்பட்டால், அதிலே ஆர்வம் கொள்ளக்கூடிய மக்களுடைய தொகை குறைவானதாகத்தான் இருக்கும். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் தான் அந்த தொகையை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள். அதிலே திருப்தி இல்லாதவர்கள் அதிலே ஈடுபட மாட்டார்கள். ஆனால் அதே போட்டியை இதிலே கலந்து கொண்டவர்களுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பரிசு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டன்னு சொன்னா எல்லோரும் ஆர்வமாக அந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை சாதாரணமாக உலக நடைமுறையிலே நாம் பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரியான ஒரு அமைப்பிலே தான் அல்லாஹு தஆலாவும் எங்களுக்கு சொல்லுகிறான் என்றால், எவ்வளவு இபாதத்துகள் இருக்கிறது, அந்தந்த இபாதத்துகளுக்குரிய கூலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது அது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோன்பாளியும் அந்த கூலியை பன்மடங்காக்கி பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் உண்டாகிறது. ஒவ்வொருவரும் அவரவருடைய நோன்பை எந்த அளவுக்கு அலங்கரித்துக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு கூடுதலான கூலி கிடைக்கும். சாதாரணமாக நோன்போடு மாத்திரம் இருந்தால் ஒரு வகையான கூலி, அந்த நோன்போடு அவன் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தால் ஒரு வகையான கூலி, அவன் நோன்போடு குர்ஆன் ஓதி கொண்டு தான தர்மங்களும் செய்து கொண்டிருந்தால் இன்னும் கூலி அதிகரிக்கும். இப்படி நோன்போடு எந்த அளவுக்கு இபாதத்துகளை கூட்டிக் கொண்டு அதிகரித்து கொண்டு தக்வாவை அதிகரித்து கொண்டு போவானோ அந்த அளவுக்கு கூலி கூடிக்கொண்டே போகும். அப்ப இப்படியான ஒரு அமைப்பிலே தான் அல்லாஹு தஆலா இங்கே வாக்களித்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது நோன்புடைய கூலியை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறானே, அது அந்த என்ன விசேஷம் அப்படி இருக்கிறது என்றதை பற்றி கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நோன்பை பொறுத்த மட்டிலே அதற்கு ஏன் இந்த அளவு மகத்துவம், நோன்புக்கு மட்டும் கூலியை அல்லாஹ் பொறுப்பெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சில 3 வகையான கருத்துக்களை அவர் சொல்ல, இதெல்லாம் உலமாக்கண்ட கருத்துன்னு சொல்லிட்டு அதுல 3 வகையான கருத்தை சொல்றாங்க. அதுல முதலாவது என்னென்றால், நோன்பை தவிர மற்ற இபாதத்துகளுக்குரிய கூலியை பொறுத்த மட்டும் மறுமை நாள்ல ஒரு மனிதன் யாருக்காவது அநியாயம் செய்து கொண்டு வார நேரத்துல அந்த அநியாயத்துக்கு பிரதியாக அவன் கொடுப்பான். தொழுது விட்டு ஜகாத்து கொடுத்து விட்டு ஹஜ்ஜி செய்து விட்டு தான தர்மங்களை செய்துவிட்டு ஒரு மனிதன் நன்மையோடு வந்து அவன் யாருக்காவது உலகத்திலே அநியாயம் செய்திருந்தால் அந்த நன்மையிலிருந்து அந்த அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். ஆனா நோன்பை பொறுத்த மட்டும் நோன்புடைய கூலியிலிருந்து அப்படி எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது. அது அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். நோன்பல்லாத இபாதத்துகள் இருந்து அவனுடைய நன்மைகளால் எடுத்து அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். ஆனா அவனுடைய நோன்புடைய கூலியை மட்டும் அல்லாஹ் தஆலா தன்னோடு வைத்திருக்கிறதுனால அது அவனுக்கு முழுமையாக கொடுப்பான் என்ற ஒரு விளக்கத்தை சில அறிஞர்கள் சொல்வதாக அவர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இன்னொரு காரணம் சொல்றார் என்னன்னு சொன்னால், நோன்பை பொறுத்த மட்டும் அது இபாதா எப்படியான இபாதத் என்றா மறைமுகமான ஒரு இபாதத். மற்ற எல்லா இபாதத்தையும் பார்க்கும்போது அது வெளிப்படையான இபாதத்தா இருக்கிறது. நோன்பை பொறுத்த மட்டும் மறைமுகமான ஒரு இபாதத்து. ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்கிறானா இல்லை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சாதாரணமாக ஒரு மனிதர் தன்னை நோன்பாளி என்று சொல்கின்ற நேரத்தில் அவர் நோன்பாளியா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும்.
ஆனா மத்த இபாதத்துகளை பொறுத்த மட்டும் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்றா பார்க்கிற நேரத்திலே தொழுது கொண்டிருப்பது எங்களுக்கு விளங்குது. நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் என்றா பார்க்கிறவருக்கு ஜக்காத் கொடுக்கிறது விளங்குது. ஆனா நோன்பை பொறுத்த மட்டும் அது மறைமுகமான ஒரு இபாதத் என்றதுனாலதான் அல்லாஹ்வுடைய கூலியை மறைமுகமாக வைத்திருக்கிறான் என்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். மூணாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க என்னென்றால், இபாதத்துகள்ல மத்த இபாதத்துகளை பொறுத்த மட்டும் அவைகள் எல்லாம் ஷிர்க்கு கலக்க முடியும். ஆனா நோன்பை பொறுத்த மட்டும் அதுல ஷிர்க்கு கலக்கப்பட முடியாது. இதையும் ஒரு காரணமாக இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பொதுவாக ஜாஹிலியா காலத்துள்ள ஷிர்க்குகளை பற்றி சொல்லப்படுற நேரத்துல அவருடைய தொழுகைகளிலே ஷிர்க் இருந்ததாக, அவருடைய துஆக்களிலே ஷிர்க் இருந்ததாக, அவருடைய நேர்ச்சைகள்ல ஷிர்க் இருந்ததாக எல்லாம் சொல்லப்படுது. ஆனா அவங்களோட நோன்புல ஷிர்க் இருந்ததாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அப்ப நோன்பை பொறுத்த மட்டும் அது ஷிர்க்கு கலக்கப்பட முடியாத ஒரு இபாதத்தாக அது இருக்கிறதுனாலையும் தான் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலியை பொறுப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லி 3 வகையான காரணங்களை அவர்கள் தன்னுடைய கேள்வி பதிலின் போது வழங்குகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு என்பது ஒரு சிறப்பான ஒரு இபாதத்து. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் நோன்பு தொடர்பான இன்னும் சில அம்சங்களை பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.